ஆக திருடர்களில் எந்த திருடன் மாறி புது திருடன் வந்தான், பழைய திருடன் வந்தான், இல்லை பழைய இவன் தான் நல்லா ஜேபிடி அடிப்பான், இவன் தான் நல்லா புரோக்கர் வாங்கி கொடுப்பான். அமைச்சர் செந்தில் பாலாஜி ஊழல் செய்து பங்கு கொடுப்பதில் திறமையானவன் என்றும், மொத்தத்தில் தமிழக அமைச்சரவையே திருடர்கள் கூட்டம் என பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் கிழித்து தொங்கவிட்டுள்ளார். திருடர்களில் ஆட்கள் மாறினா அதுல என்ன இருக்க போகுது? மொத்தமா தமிழக அமைச்சரவை திருடர்கள் கூட்டம். என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மை கமெண்ட். என்ன தமிழகத்துடைய அமைச்சரவை என்பது திருடர்கள் கூட்டம். ஆக திருடர்களில் எந்த திருடன் மாறி புது திருடன் வந்தான், பழைய திருடன் வந்தான், இல்லை பழைய இவன் தான் நல்லா ஜேபிடி அடிப்பான், இவன் தான் நல்லா புரோக்கர் வாங்கி கொடுப்பான், இவன் தான் நல்லா புரோக்கர் வாங்கி போடான். தமிழகத்துடைய அமைச்சரவை என்பது இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காகவோ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புதிய திட்டங்களை கொண்டு வருவதற்காகவோ ஒரு லட்சிய அடிப்படையில் அல்லது ஒரு கொள்கை அடிப்படையில் இதுதான் எங்களுடைய லட்சியம், இதுதான் எங்களுடைய கொள்கை, இதை நோக்கித்தான் செல்கிறோம் என்று அவர்கள் அமைச்சரவையிலே அப்படிப்பட்ட முடிவுகள் எல்லாம் விடுப்பது போல் தெரியவில்லை. யார் சரியான புரோக்கர், நல்லபடியாக யார் கமிஷன் வாங்கி தருவான், யார் அதிகம் சம்பாதிச்சு சபரீசன் கிட்ட பங்கு கரெக்டா தருவான், உதயநிதி கிட்ட தருவான், தங்கிட்ட தருவான், அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களுக்கு, மாவட்ட செயலாளர்களுக்கு, மற்றவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்கிறவன் வேணும். அதுல மிக திறமையானவன் செந்தில் பாலாஜி, மிக 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 திறமையானவன். அதுல அந்த அடிப்படையிலே அவர்கள் அமைச்சரவையை போடுகிறார்கள். எப்படின்னா தலைமை எப்படியோ அப்படிதான் இருக்கும் கீழையும். அதாவது ஒரு முதலமைச்சர் எப்படியோ அந்த முதலமைச்சருடைய தகுதிக்கு ஏற்பத்தான் கீழே இருக்கிற அமைச்சரவையை அமைக்க முடியும். அவருக்கு கீழே இருக்கிறவர்கள் அப்படித்தான். இதுதான் அவ்வளவுதான், இந்த மந்திரி சபை அவ்வளவுதான் இருக்கும். அதனால அதுல இதுல என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிறதுல புதுசா மந்திரி சபை மாத்தினாங்க, துணை முதலமைச்சர் போட்டிருக்காங்க, எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நான் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இதான் பண்ணு, இன்னும் நல்லா பண்ணுங்க, இன்னும் நல்ல திருடனா பிடிச்சு போடுங்க. இன்னும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.